போகிறோன்னா ஃபிஷ் குழம்பு வைக்க போகிறோம்ப்பா. எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வந்து வெந்தயம் போட்டுக்கிறோம்ப்பா. அடுத்து வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும். சோம்பு போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சோண்டு. அடுத்து வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்சி இருக்கிற தக்காளி அரைச்சி ஊற்றிக்கிறோம்ப்பா. தக்காளி அரைச்சி ஊற்றினா குழம்பு செம்மையாக மிளகாத்தூள் போடணும், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. காய் மல்லிப்பொடி எல்லாம் கலந்து வச்சுருக்கோம்ப்பா. நெக்ஸ்ட் வந்து அதை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுப்போம். எல்லா குழம்பு கொச்சிருச்சுப்பா. இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷில் வந்து மிளகா பொடி உப்பு போட்டு கட்டி வச்சுருக்கோம். அந்த ஃபிஷ்ஷை வந்து அதில் போடணும். அப்போ தான் நல்லா உப்பு ஊறதுலாம் அந்த ஃபிஷ்ஷில் பிடிக்கும். இப்போ உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா. இப்போ நல்லா வேகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, மீன்லாம் செம்மையாக வெந்துருக்கு.